நண்பர்களே வணக்கம். ஆதிஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று ஒரு முட்டை மாந்திரீக பயிற்சி பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது எதிரி தொல்லையிலிருந்து மீள்வது, எதிரியை கதறடிப்பது, கலங்கடிப்பது. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு யார் எதிரியோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பலிதமாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் யாருக்காவது செய்து கொடுத்தால் அது பலிதமாகாது. ஏன்னா இது ஒரு தாந்திரீக வித்தை. இது தாந்திரீக வித்தை நிறைய பேருக்கு கைக்கூடி வர்றதில்லை அப்படின்னு சொன்னால், அது கரெக்டாக செய்யணும். தாந்திரீகம் என்பது நூல் போல கரெக்டாக நம்ம பயிற்சி செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னால் பலிதமாகாது. ஒரு முட்டை எடுத்துங்க. உங்களுக்கு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தால், ஆண் இருந்தால் ஆண் பொம்மை, அதாவது ஆணுடைய வரைபடம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முட்டை மேலே ஒரு கருப்பு மார்க்கர், இல்லை கருப்பு பேனால், இல்லை கருப்பு இங்கில், இதுலையே ஒரு கருப்பில் வரைஞ்சிங்க. பெண்ணாக இருந்தால் பெண் படம் வரைஞ்சிங்க. வரைந்து அவருடைய பெயர், கண்டிப்பாக அவரோட பெயர் எழுதிக்கணும். பெயர் எழுதி வீட்டுக்கு வெளியில் செய்யுங்க. உள்ளே செய்ய போகாதீங்க. வீட்டுக்கு உள்ளே செய்ய போகாதீங்க. ஏன்னா இது உள்ளே இருக்கிற கருவுக்கோசரம் தான் நடக்கும் இந்த வேலை. மற்றதுக்கெலாம் எதுவும் நடக்காது. அப்போ அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் வீட்டுக்கு வெளியே செய்யுங்க. முடிஞ்சால் யாரும் இல்லாத இடத்துல கூட செய்யுங்க. செஞ்சு மிளகாய் அல்லது பெருங்காயம்னு சொன்னால் நல்ல ஒரிஜினல் பெருங்காயம் வாங்கிக்கோங்க. இந்த ஒரிஜினல் பெருங்காயம் வாங்கினா தான் அது அப்பப்போ எதிரிக்கு வேலை கொடுத்துக்கினே இருக்கும். பெருங்காயம் வாங்கி நீங்களே அது கொஞ்சம் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். அடுத்து அந்த பவுட்ரு மாதிரி பண்ணி அதெல்லாம் நீங்களே வாங்கி செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். அது பெருங்காயம் பவுடர், மிளகாய் தூள் வேண்டாம். மிளகாய் தூள் வேலை செய்கிறதில்ல. அது பார்த்தாச்சு. மிளகாயை நல்லா காஞ்ச வரமிளகாய் மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்கி அரைச்சி அது மேலே நல்லா பூசிடுங்க. பூசி முட்டைக்கு 4 பக்கமும் கற்பூரம் அணையாமல் எரியணும். இப்போ ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்தம்பனம் ஆகணும்னா ஸ்தம்பன மந்திரம். ஓம் ஸ்தம்பனாய, அவங்க பேரை சொல்லி ஸ்தம்பனாயன்னு சொல்லி நம்ம மந்திரத்தை சொல்லி அந்த கற்பூரம் அணையாமல் பார்த்துக்கணும். அப்படி இல்லை உச்சாரணம் பண்ணால் உச்சாரணம் பண்ணிக்கலாம். இல்லை விடுபட்டு போகணும், எதிரி தொலைலேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உச்சாரணங்கள் வேறு சொல்லி பண்ணிக்கலாம். பண்ணி குறைஞ்சது ஒரு 1008 உரு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக வேலை செய்யும். 108 போதும். 1008 கொடுத்தா ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். உங்களுக்கு யார் எதிரி தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். மற்றவர்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் இது வேலை செய்யாது. இது ஒரு தாந்திரீக முறை. தாந்திரீக முறை செய்யும்போது தாந்திரீக தேவதைகளை சித்தி செஞ்சு மற்றவர்களுக்கு செய்தால் தான் பலிக்குமே தவிர, தாந்திரீக தேவதைகளை சித்தி செய்யாமல் மற்றவர்களுக்கு செய்து கொடுத்தால் பலிக்காது. உங்களுக்கு நீங்களே செய்தால் மட்டுமே பலிக்கும். தாந்திரீக அங்கமே மணி தான். கிருஷ்ணரோட அந்த கலர் சம்மந்தப்பட்ட மணிகள் தான். ஆகையினால் உங்களுக்கு எதிரிக மட்டும் செய்யுங்க. மற்றவர்களுக்கு செய்ய போகாதீங்க. அந்த முட்டையை எடுத்துன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மயானத்துக்கு கொண்டு போய் எரிமேடையில் கொஞ்சம் குழி தோண்டி வச்சுடுங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். வேறு யாருக்கு செய்ய போகாதீங்க. செஞ்சாலும் பலிக்காது. அப்படி செஞ்சாலும் அது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும். இதுதான் விஷயம். சிம்பிளாக இருக்குது. அதேமாதிரி பவராக வேலை செய்யும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் செய்ய போகாதுங்க. இதனால் ரொம்ப தொல்லை, ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. மற்றபடி நிம்மதின்றது கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும். சும்மா வாய் சண்டை, வாய்க்கா வரப்பு சண்டைக்கெலாம் பண்ண போகாதீங்க. அது ஏன்னா அது உள்ள கரு இருக்கிறதுனால அந்த எந்த அளவில் மசிஞ்சு போகுதோ அந்த அளவில் அந்த நாள் வரைக்கும் இது வேலை செய்யும். இதுதான் சூட்சமாக. கரெக்டாக வேலை செய்யுங்க. தவறி மந்திரத்தில் மாற்றி கீத்தியெல்லாம் படிச்சிடாதீங்க. இது போலவே செஞ்சு வீட்டுக்கு வெளியில் தான் செய்யணும்.
கற்பூரம் வந்து அணையாத பார்த்துக்கணும். கற்பூரம் அணையாத பார்த்துக்கணுன்னு சொன்னால் அந்த கருக்கோசரம் தான் வேலை நடக்கும், மற்றது எதுவும் வேலை நடக்காது. சரி, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்.